guys, welcome back to our channel. நான் உங்க பேர் ஜெனிஃபர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கிளாஸ் ரூம் காதல் எபிசோட் கலெக்ஷன்ஸோட பார்ட் 4 வீடியோ பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம போஸ்ட் பண்ண பார்ட் 3ஸ்ல கம்பேர் பண்ணும்போது சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் எல்லாம் வரப்போற லாங் ஃபார்ம் வீடியோ வந்து இதுவா தான் இருக்கும். பிகாஸ் இதுல எல்லாமே அந்த மிக்ஸ்ட் எமோஷன் கலந்த நல்ல நல்ல எபிசோட்ஸ் எல்லாம் வரும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எபிசோட்ஸ் எல்லாம் இதுல வந்து இருக்கு. உங்களோட ஃபேவரட்டான எபிசோட் வந்து எது, அவர் ஃபேவரட்டான சீன் ஃப்ரம் கிளாஸ் ரூம் காதல் எது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல்சோ அனு மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இப்போ கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த சொக்காவே பாக்குறதுக்கு லைட்டா ஒரு யூனிஃபார்ம் வைப் தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸா இல்ல ரீசெண்ட் மாசமாவே வந்து நான் கிளாஸ் ரூம் காதல் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷூட் பண்றேன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் சட்டை இல்லை ஃபார்மல் சொக்காலாம் போட்டா எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரூம் காதலோட வைப் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குற மாதிரி இருக்கு. வெளியில போறதுக்குன்னு சொல்லிட்டு கேஷுவலா கிளம்புனது. கேஷுவலா தான் இருக்கு, தூரமா பார்க்கணும் இருக்கு. ஓகே, அது கண்டென்ட் இல்லை. ஸோ லாஸ்ட் 3 பார்ட்ஸ்க்குமே வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய கொடுத்தீங்க. ஸோ இந்த பார்ட் 4 உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வீடியோ பெல் கொடுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க வீடியோக்குள்ள போகலாம். டேய் மச்சான், அவனை எங்கெல்லாம் தேடுறது? ஏன்டா இங்க நிக்கிற? கிளாஸ்க்கு வரலையா நீ? கிளாஸ்க்கு போனா ஜெனியும் இருக்க மாட்டா. அவ பெஞ்ச பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு கில்ட்டா இருக்கு. வரவே பிடிக்கல. ஜெனிஃபர் வந்துட்டாடா, கிளாஸ்ல தான் உட்கார்ந்துருக்கா. ஜெனி ஸ்கூலுக்கு வந்துட்டல, அது போதும். எனக்கு எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? வீட்டில் என்ன சொன்னாங்க? என்ன ஆச்சு? திரும்பி என்ன பாராண்டி. ஜெனி, ஜெனிஃபர் குமார் உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கான், என்னென்ன கேள. என்ன மச்சான் திரும்ப கூட மாட்றா? ஏய் ஜெனி, இங்க பாரு ஜெனி, ஒரே நிமிஷம் நான் பார்த்து ஒரு 2 வார்த்தையாவது பேச ப்ளீஸ். ஜெனி 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 கூப்பிடுறது நிறுத்துக்குமார். என்னால் பேச முடியல தானே அமைதியா இருக்கேன். பேசுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சா நானே பேச மாட்டேனா? எக்ஸாமுக்காக தான் என் வீட்டில் என்ன ஸ்கூலுக்கே அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் படிக்கணும். நான் என்ன பண்ண? நீ என் மேல கோவப்படுற? உன்னை மாட்டி விட்டால, அவளை கேட்க வேண்டியது தானே? மச்சான் குமார், உங்களை பத்தி டீச்சர்ஸ் கிட்ட சொன்னது அந்த டாப்பர் பொண்ணு தனிஷ்கா இருக்கால, அவளாமா. அந்த பொண்ணா? ஸ்கூலுக்கு வந்தா படிக்கிற வேலையை மட்டும் தானே பார்த்துட்டு இருந்தா. இப்ப அடுத்தவங்களை மாட்டி விட்டு அவங்க வாழ்க்கையை கெடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாளா? ஒரு மாதிரி கோளாறு அது. ஏய் ஜெனிஃபர், அனு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் குமார் லவ் பண்றோம். அது எனக்கு எப்பயோ தெரியும். அடி கள்ளி, தெரியாத மாதிரியே கூட இருந்திருக்கல நீ. ஓஹோ, அப்படியே விஷயம். ஏய் டாப்பர் தனிஷ்கா, ஜெனிஃபர் குமார் லவ் பண்ணா நீ தான் ஜானி மேம் சொன்னியா? ஆமா, நான் தான் சொன்னேன். ஜான்வி மிஸ் தான் இந்த கிளாஸ்ல யாராவது லவ் பண்ணாங்கன்னா, ஃபோன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, எந்த பேட் ஆக்டிவிட்டி பண்ணாலும் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நான் என் வேலையை தான் பண்ணேன். ஐ அம் திஸ் கிளாஸ் மானிட்டர். சே, அவங்களாம் திருத்தவே முடியாது. என் ஃப்ரெண்ட் எவ்வளவு அழுறா தெரியுமா? அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நம்ம இங்க படிக்க தானே வந்திருக்கோம். அதை நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். டாப்பர் தனிஷ்கா தானே மேம் கிட்ட வத்தி வச்சிருக்கா. கேட்டு நான் கிளாஸ் லீடர் இப்படி தான் பண்ணுவேன், நக்கலா வர பேசுறான். அதுவும் கரெக்ட் தான். ஸ்கூலுக்கு நம்ம படிக்க தானே வரும். மேம் கேட்டிருக்காங்க, அவ சொல்லியிருக்கா. எல்லாம் சரியாயிடும், விடு, கவலைப்படாத. ஜெனி ஜெனி ஜெனி, என்கிட்ட ஒரு 2 மினிட்ஸாவது பேசிட்டு போ. ஜெனி ஜெனி, ஒரு 2 நிமிஷம் டி என்கிட்ட பேசிட்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு கஷ்டம்? குமார், இப்ப நம்ம பேசிக்கிறத ஜான்வி மேம் பார்த்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் உனக்கு தெரியுமா? பாத்துட்டு போறாங்க, அதான் மாட்டி விட்டாங்களா, வேற என்ன பண்ண முடியாது அந்த மேமால. உன்னை மட்டும் தான் கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. உன் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உன்னை பத்தி சொல்லல. எங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க தெரியுமா அந்த மிஸ்? எனக்கு நல்லாவே புரியுது ஜெனி, நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதை விட அதிகமாவே நான் கஷ்டப்படுறேன். என்னையும் அந்த மேம் மாட்டி விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நீ இப்படி பேசாம இருக்கிறது என்னை இன்னும் கொல்லுதுடி. அப்பனா நம்ம லவ் பண்ணலையா? இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசாம இருக்கதான் நல்லது நினைக்கிறேன் குமார், ப்ளீஸ். ஜெனி, இதுக்குதான் பேச மாட்டேன்னு சொன்னவங்க பாத்துட்டாங்க. அல்லாத சாரி. நீ சொன்ன மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டமா? ஜெனிஃபர் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாளா? வந்துட்டா படிக்க போறேன்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்கா. அப்படியா? சரி ஓகே, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். ஜெனிஃபர், அப்பா படிச்சிட்டு இருக்கியாமா? ஆமா, படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. ஒன்னும் இல்ல, போன வாரம் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்ப நடந்ததெல்லாம் உங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நானும் ஒரு 2 நாள் போட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகிட்ட பேசிக்கலான்னு தான் பேசாமலே இருந்தேன். பேசாம அப்படியே விட்டுற விஷயம் இது கிடையாது. கண்டிப்பா நான் பேசி ஆகணும். அம்மா என்கிட்ட பேசுறதே இல்லப்பா. நான் தப்பு பண்ணா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது கூட அவங்க விரும்பவே இல்லை. அந்த மிஸ்ஸுக்கு என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தாலே பிடிக்காது அவங்க. அதனால நிறைய அம்மா கிட்ட தப்பா சொல்லிட்டாங்கப்பா. இல்லம்மா, நீ அதை பண்ணியா, அது நடந்துச்சா, உண்மையா பொய்யா, இது எதுவுமே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வரல. இதை பத்தி நான் உன்கிட்ட கேட்கறதுக்கும் வரல. இந்த வயசுல வாழ்க்கை துணை சூஸ் பண்ற அளவுக்கு நம்ம மெச்சோர்டா இருக்க மாட்டோம்.
சரியா? அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு, அந்தந்த டைம்ல அது பண்ணாதான் அது ஒரு அழகு. இப்ப நீ என்கிட்ட இப்படி ஒரு பையனை லவ் பண்றப்பா அப்படின்னு சொன்னா அப்பாவால ஏத்துக்க முடியாது. வேலைக்கெல்லாம் போயிட்டு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அப்பா கிட்ட சொல்றியா, அப்ப அந்த பையன் என்ன எப்படி பிள்ளைய பாத்துக்குவானா அப்படின்னு பார்க்க முடியும். ஆனா இப்போ அது கரெக்டான வயசு கிடையாது. இப்போ டீச்சர் திட்டுறது கரெக்ட், உங்க அம்மா திட்டுறது கரெக்ட், எல்லாரும் ஏன் உன் மேல கோவப்படுறாங்க? வயசு அப்படி, எந்த வயசுல எது பண்ணணும்னு இருக்குல்ல. இப்ப படிக்கிற வயசு, அப்படி படிப்பை மட்டும் தானே பாக்கணும். கண்டிப்பாப்பா, என் 12th மார்க் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அவங்க அம்மா கிட்டயும் பேச சொல்றேன், நீ நல்லா படி, நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி கொடுப்போம்ப்பா. இதெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிட்டு அடுத்த வருஷம் 12th கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிட போற. 12th மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா. சரிம்மா. ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு? கோவப்படாம அடிக்காம அப்பா பேசிட்டு போனனால போல. அம்மா மாதிரி பேசாமலே இருந்தது எனக்கு கோவம் தான் வந்திருக்கும். ஆனா இப்ப கஷ்டமா இருக்கு. ஜெனிஃபர், ஒரு 2 நிமிஷம் உன்கிட்ட பேசலாமா? சொல்லு. இல்ல, உனக்கும் குமாருக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அவன் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு போயிருக்கான். அவன் என்ன தப்பு பண்ணான், என்ன நடக்குது எதுவுமே அவனுக்கு புரியல. அதனால அவன் படிப்புலயும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான், ஸ்போர்ட்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான். அவனை பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நீ அவனுக்கு என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பேசிட்டேன்னா அவன் கொஞ்சம் கிளியர் ஆயிடுவான். எனக்காக இது ஒண்ணு மட்டும் பண்றியாமா? பாவமா இருக்கு அவனை பாக்குறதுக்கு. நானும் அவன் கூட பேசக்கூடாதுலாம் நினைக்கல. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா நான் சீக்கிரமா பேசிடுறேன். தேங்க்ஸ்மா. பரவாயில்ல. அவன் கண்ணை பார்த்து பேசுற அளவுக்கு எனக்கு இன்னும் தைரியம் வரல. ஆனா குமார் ஜெயின் ஒரு சாப்டர் தொடங்குறதுக்குள்ளேயே முடிகிற மாதிரி இருக்கு. கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே. குமார், ஹாய். ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி. நீ எந்த தப்பும் பண்ணல, இருந்தாலும் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு என்னோட தப்பு தான். நான் தான் வந்து முன்னாடியே பேசியிருக்கணும். ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ என்ன லவ் பண்ணன்னு சொல்ல வந்திருக்க, அதுதான் நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கோவமா பேசுறேன். புரியுது நீ கோவமா இருக்கன்ட்டு. ஆனா அப்பா, அம்மா, டீச்சர் இவங்கெல்லாம் நம்ம பண்றது தப்புன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் த ரைட் ஏஜ். அது நம்மளும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுதோ சத்தியமா சொல்றேன், எனக்கும் அதை விட ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஏன்னா அப்பா, அம்மா, டீச்சர் எல்லாரும் சொல்றதுனால இப்ப நம்ம தப்பு பண்றோம். இந்த தப்பு எப்ப சரியாகும் அப்படின்னா நம்ம லவ் பண்ணலாம், சரியாயிடும். என்ன ஜெனி? ஐ எம் சாரி. எனக்கு வேற என்ன சொல்லணும்னு சத்தியமா தெரியல குமார். என்னால் முடியல. இப்போ நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியும். வி கேன் வெயிட். கரெக்டான ஏஜ் வர வரைக்கும் இப்போ ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் 12th வருது, நல்ல மார்க் எடுக்கலாம், பேரண்ட்ஸை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கலாம். ஜெனி ப்ளீஸ் உன் காலில் கூட விழுறேன். எனக்கு சத்தியமா இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. இப்போ ஒன்றும் இல்லை, நான் எப்போ திருப்பி ரெடி ஆவேன்னு தெரில உங்ககிட்ட பேசுறதுக்கு. புரியுது. ஐம் சாரி. நல்லா படி தயவு செஞ்சு ப்ளீஸ். அந்த கரெக்டான ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி நமக்குள்ள லவ் இருந்தானே திருப்பி நான் லவ் பண்ணுவேன்னு சொல்றியா? கண்டிப்பா நீ ஒரு நல்ல பையன் குமார். ஜெனிஃபர் என்னாச்சு? இவ்வளோ அழுவுற? திருப்பி அந்த மேம் ஏதாவது பண்ணிட்டாங்களா அவங்கள? நானும் குமாரும் பிரேக்கப் பண்ணிட்டோண்டி. ஓ, என்னடா உலகமே முடிஞ்சு போற மாதிரி கவுந்து பத்திருக்குன்னாச்சு? எல்லாமே முடிஞ்சு மச்சான். எனக்கும் ஜெனிக்கும் நடுவில் இப்போ எதுவுமே கிடையாது. முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் லவ்னு ஒன்று வந்துச்சு, இப்போ எதுவுமே கிடையாது மச்சான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். சாரிடா, ஆனால் நீ இவ்வளோ கோவப்படாத. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு வந்து சொல்லிட்டு போறதுக்கு. புது கண்ணாடிலாம் பார்க்க பலமா இருக்கே. யா ஐ நோ. 12th வந்துட்டோம், சரி கண்ணாடி புதுசா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற ஃப்ரேம் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஓ நல்லா இருக்கு. எல்லாருக்கும்லாம் கண்ணாடி போட நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நேச்சுரலாவே எனக்கு கண்ணாடிலாம் போட்டாலே அழகா இருக்கிற மாதிரி எனக்கு அழகாய்ச்சல. இப்பதான் புரியுது. Mary Jennifer, it is a good mark only, but I know you can do more than this. Sure ma'am. Thank you ma'am. Students, here is a piece of advice for 12th grade students. In few months you are going to have your public exam.
ஸோ ப்ளீஸ் do not get any distraction. 12th marks is very 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 important. So no more concentration on extra curricular activities. Okay? கம்ப்யூட்டரில் மட்டும் சென்டம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபயரில் இருக்கேன். ஆமாம், நம்ம ஸ்கூலால் 2 கம்ப்யூட்டர் டீச்சர் அஃபோர்ட் பண்ண முடியல போல. 12th இதே மேம் இருக்காங்க. ஐயோ, வர வர நாட்கள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இல்ல. இப்போதான் 11th வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 12th வந்துட்டோம். இல்ல நமக்கு டக்கு டக்குன்னு வயசாகிற மாதிரி உனக்கு தோணல? ஜெனிஃபர், ஆல்ரெடி 1008 கவலை என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நீ வயசை வர ஞாபகப்படுத்தாத. இன்னும் 6 months கூட இல்லடி நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு. நினைச்சாலே பயமா இருக்கு. அதுக்கு தான் ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கேன். வா, கிளாஸ்ல போய் சொல்றேன். அப்படியா? ஓகே ஓகே. ஏதோ பிளான்னு சொன்னி, அது என்னது? சரி, அனு நல்ல மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணுன்றதுக்காக நான் டியூஷன் சேரலான்னு இருக்கேன். 12th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வரியா? சூப்பர் ரீ, நீ என்ன பண்றியோ அதே தான் நானும் பண்ணுவா. டியூஷன் சேர்றோம், நல்லா படிக்கிறோம். ஆல்ரெடி எங்கள் அம்மா டியூஷன் சார் கிட்ட பேசிட்டாரு. அப்போ நீயும் ஜாயின் பண்ணிடுவேன்னு சொல்லிடுறேன். நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம சேர்ந்து டியூஷன் போயிடலாம். சரி, ஓகே ஓகே. நேற்று மேட்ச்சுக்கு போனாலும் குமார் ஆன்சர் ஷீட் வாங்கல, இப்போ தான் வாங்கியிருக்கான். எவ்வளோ மார்க்? 87. நல்ல மார்க் தான். நல்லா தான் படிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஜெனியை பார்த்தா எப்பயுமே ஹாப்பியா இருக்க மாதிரியே இருக்கு. சிரிக்கிறா, படிக்கிறா. நான் தான் இன்னும் மூவ் ஆன் ஆகாம அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும். என்னால முடியல. எப்படி இதை ஓவர் கம் பண்றதுன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நியூ ஜாயினர்ஸ் மேரி, ஜெனிஃபர், அனு எல்லாம் அப்படி ஆப்போசிட்டா? எஸ் சார். சரி சரி, கோ அண்ட் சிட் மா, கோ. ஓகே சார், தேங்க்யூ சார். பாடி கண்ணாடி போடாம ஸ்டைலா இருக்கலாம்னு பார்த்தா முடியாது போல இருக்கு, கண்ணு தெரிய மாட்டேது. வீட்லயே கேட்கணும்னு நினைச்சேன், எங்க அம்மா இருந்தாங்கன்னு கேட்க முடியல. டியூஷன் வரணும்னு கெட்டப்லாம் பயங்கர பலமா இருக்கு. இது ஒன்றும் நம்ம ஸ்கூல் இல்ல, கம்ப்யூட்டர் டீச்சர் நம்மளே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு டியூஷன் வந்திருக்கோம். இங்க வேற ஸ்கூல்ல இருந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வருவாங்கல்ல, அதுக்காக தான் அழகா கிளம்பி வந்திருக்கேன். சூப்பர் சூப்பர். இன்னைக்கு ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா நம்ம டியூஷன்ல ஜாயின் பண்றாங்க. யாராவது ஏதாவது டவுட் கேட்டா மத்தவங்க சொல்லி கொடுங்க, புரியுதா? சொன்ன மாதிரி இன்னொரு பையனும் ஜாயின் பண்றானா, கேட்டியா? சரி, டியூஷனுக்கு நீ எதுக்குமா வந்திருக்க? நான் டியூஷனுக்கு படிக்கிறது தான் வந்திருக்கேன்ப்பா. அதனால படிப்புல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். ஓ அப்படியா? படி படி. ஆனா அவன் எக்ஸ் இங்க ஜாயின் பண்ணி அவனும் கூட டியூஷன் படிச்சவனால படிக்க முடியுமா? தோ இதான் நம்மளோட 3rd ஸ்டூடெண்ட். வாப்பா குமார். டேய் டேய், என்னடா பொண்ணுங்களை பார்த்தாலும் தலையெல்லாம் சரி பண்ற? அப்பெல்லாம் அது இல்லை சார். அனு, இவன் இங்க என்னடி பண்றான்? அதான்டி எனக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த டியூஷன் தான் சேர போறோம். இன்னைக்கு தான்டி எனக்கே நீ சொன்ன. அதுவும் கரெக்ட் தான். எங்க போனாலும் பேடே வந்துடுறானே. ஹலோ ஹலோ மேடம், டெக்னிக்கலி பார்த்தா ஆல்ரெடி அந்த பையன் படிச்சுட்டு இருந்த ஸ்கூல்ல நீ தான் 8ஆம் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச. இப்போ அவனை ஃபாலோ பண்றான். மூடு லாஜிக்கலி கரெக்டா பேசலாமா? லாஸ்ட்ல இடம் இருக்கு பாரு, போய் அங்க போய் உட்காரு போ. நம்ம பக்கத்துல உட்கார சொல்றாரு டியூஷன் சார். அதான் வந்து உட்காரான்னு தெரியல, நான் வந்து உட்கார் வா சைடு. சரி ஓகே சார். படிங்க எல்லாரும் ஒழுங்கா, சரியா? அப்புறம் உங்க அப்பா அம்மா எல்லாம் என்னதான் திட்டுவாங்க. ஹாய் குமார். ஹாய். வீட்டுல இருந்தா இவளோட ஞாபகமாவே இருக்குன்னா டியூஷன் சேர்ந்தோம். இங்கேயும் இருக்கா. ஒரு காட்ஸ் பிளானா இருக்குமோ? படிக்கலான்னு வந்தேன், இப்ப இவங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டேன்னு தோணுது. நல்லா படிக்கிற பொண்ணு தானே, நீ எதுக்கு டியூஷன்லாம் சேர்ந்துட்டு? இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர். நீ என்ன திடீர்னு டியூஷன்லாம்? வீட்டுல உட்காந்தா படிக்க முடியலன்னு சொல்லிட்டு டியூஷன் சேர்ந்தா படிக்கவாது செய்யலாமே. அப்புறம் ஜெனி, நீ கடைசியா வந்து பேசினதுக்கு அப்புறம் கடைசி ஒரு 6 மாசமா நான் உன்கிட்ட பேசவே இல்லை. சாரி, நான் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது, தப்பு தான் ரொம்ப. அந்த டைம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, ஒரு கோவத்துல அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. நல்லா இருக்கட்டும் குமார். அந்த சிச்சுவேஷன்ல நான் உன்னை விட மோசமா ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப மெச்சூர்டா தான் ஹேண்டில் பண்ண. அனு, இந்த சம் நீ போட்டல? பைத்தியக்காரி, சமாளிக்கிறன்ற பேர்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டியூஷன் வந்து மேக்ஸை கேட்குறேன் என்கிட்ட. பிசிக்ஸ் புக் எடுறீங்க. அந்த கடைசியில இருக்க 3 பேரும் படிக்கிற மாதிரியே தெரியல, எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு. நானும் பேசி முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிப்பீங்கன்னு பாக்குறேன். படிங்கடா படிங்கடா, நல்லா மார்க் வாங்கணும், அப்பதான் நல்லா இருக்க முடியும்.